எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னோவில் ராஜாஜிபுரம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அங்கே வந்து ஒரு தோசை கடை வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார். ஆக்சுவலாக அண்ணன் வந்து இங்கே வந்து லோக்கலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் பக்கத்தில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ணா இப்போது வெளியில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி வாடா தம்பி, நம்ம மெட்ராஸ் தோசை சாப்பிடுவோம். கடையோட பேருமே மெட்ராஸ் கஃபே ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக அப்படியே ஓகேடா மெட்ராஸ் ஃபீல் வந்துருச்சு. இன்னைக்கு போயிட்டு தோசை சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். அண்ட் இதுவும் வந்து நம்ம வீடியோவாக மேக் பண்ணிடுவோம். உங்களுக்கும் இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியும் இருக்கும்ல, ஸோ அதனால் வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அண்ட் தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்ன தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஆனியன் தோசை, அப்புறம் மசால் தோசை, அப்புறம் ஊத்தாப்பம். இது ரெண்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிச்ச பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ரெகுலராக வந்து சாப்பிட்றேன். அண்ணனோட ரெக்கமெண்டேஷன் தான். என் வீட்டு பக்கம் தான், சும்மா எதிர்ச்சியாக வந்தேன். சூப்பராக அப்படியே வாரம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்களா, ஒரு 3 மந்த்து 4 மந்த்துக்கு மேலே ஆகுது. நம்ம ஏரியா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இங்கே வந்தோம்னா நமக்கு என்ன ரெகுலராக கிடைக்கும், ரொட்டி கிடைக்கும், வேறு சாப்பாடுன்ற பேரில் உப்பே இல்லாமல். அப்புறம் தால் கொடுப்பாங்க. அதுவும் நம்ம ரூம்லேயே வந்து சமைச்சு சாப்பிட்றது கஷ்டம். டெய்லி நம்ம நேச்சுரலாக இருக்குமா, ஃபுல்லாக தோசை மாவு அது இது போட்டு சாப்பிட்டு அதனால பார்த்தேன். ரேட்டும் அஃபோர்டபுளாக சூப்பராக இருக்கும். ஒரு தோசை ஆக்சுவலாக இங்கே தமிழ்காரங்களே கடை வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்னன்னா அவங்கள்ட்ட வந்து இந்த டேஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க இவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்றதுனால மாதிரியே ரொம்ப புளிப்பா சாம்பார் கன்றாவியான சட்னி, கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத இருந்துச்சு. 2 வாட்டி சாப்பிட்டு பார்த்தேன், அவங்கள்ட்ட அப்புறம் பிடிக்கல. பட் இது வீட்டுக்கிட்ட இருந்துச்சு, ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே டெய்லி வாரம் 2-3 நாளைக்கு வந்துடுது. ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம நார்மல் மசாலா தோசைன்னு சாப்பிட்டோம்னா மினிமமாகவே வந்து 100+ தான். 100+ இங்கே வந்து நிறைய வந்து நம்ம ஊருக்காரங்க வச்சு கடையோட ரேட் எல்லாமே நார்மல் சாதா தோசை 70 ரூபா, மசாலா தோசை வந்து 140, 150, 130 வரைக்கும் ஸ்டார்டிங். இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா சாப்பாட்டுக்கே போயிருங்க. இவங்க சாதா தோசை 50 ருபீஸ் தான். நம்ம ஊர் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 5-10 ருபீஸ் தான் கூட. மசாலா தோசை 70 ருபீஸ், அப்புறம் ஆனியன் தோசைனா 60. அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும். வரட்டும் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆர்டர் பண்ண தோசை வந்துருச்சு. அண்ட் இது வந்து மசாலா தோசை, அண்ட் இந்த தோசை வந்து ஆனியன் தோசை. செம்மையாக இருக்குங்க. பார்க்கும்போது பாருங்களேன், எவ்வளோ முருகலாக அப்படியே சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஆஹா, இது பார்த்தோன்னே நம்ம ஏரியா ஃபீல் தான் எனக்கு வருது. ஆனால் மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம ஏரியா ஃபுட்டெல்லாம் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன சொல்லுங்கண்ணே? நானும் மிஸ் பண்ணேன். பட் ஆனால் இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம். நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? 2 இயர்ஸ் ஆச்சு. 2 வருஷம். நீங்கள் ஓனாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியல. நான் ஹோட்டல்லையே சாப்பிட்டுருக்கேன். எங்கே வெளியில் போனாலும் ஹோட்டல் தான். பட் அதுக்காண்டி வெளியே சாப்பிடாம தான் நல்லா இருக்காங்க. தோசை சாப்பிடுமா மக்களே. இது வந்து மசாலா தோசை. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுற எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குங்க. அப்படியே இது செம்மையாக இருக்குன்னு சொல்கிற ரீசன் என்னென்னா, முருகலாக இருக்குது. அந்த தோசைக்கே உண்டான ஒரு முருகல் இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா, அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சாப்பிடல, அதுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. இது அவங்க பிடிச்ச சாம்பார்,
அண்ட் இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்ல வேர்க்கடலை போட்டும் செய்வாங்க, ப்ளஸ் அது இல்லாமல் பொட்டுக்கடலை போட்டும் வந்து இந்த பொட்டுக்கடலை சட்னி தான். பொட்டுக்கடலை சட்னி. இது 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 உரப்புங்களா? மிளகா காரம் கார சட்னி. கார சட்னி இது வந்து கொஞ்சமாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சாம்பார் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறோம். நல்லா ஊற போட்டு இதே லைட்டாக இதில் கொஞ்சம் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஏரியாவில் இருக்க சாம்பார் வந்து இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. மெயினாக வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மசாலாவை காட்டு. அண்ட் இந்த சாம்பார் வந்து செம்மையாக இருக்கும். தோசை பாருங்க, அழகாக ஸ்டஃபிங் செம்மையாக வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து வேறு என்ன போட்டிருக்காங்கன்னா சீஸ் எதாவது போட்டிருப்பாங்களா? இது தேங்காய் கோகனட் தேங்காய். அது செம்மையாக இருக்குண்ணா. சீரியஸாக சரியான டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணா. வெளியில் வந்து சாப்பிட்ருக்க சாம்பாருக்கும் இதுவும் சரியான டேஸ்ட்னா இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. சும்மா வீடியோ காண்டிலாம் சொல்லல, சீரியஸாக சூப்பராக இருக்குது. நான் வெளியில் தோசை சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்டோம்னா தெகிட்டுற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆக்சுவலாக இது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒர்த்து, உண்மையாகவே ஒர்த்துனா. நீங்கள் சாப்பிடுங்க. ஆனியன் தோசை ஆனால் ஓப்பன் பண்ணுங்கள் உள்ள எப்படி ஸ்டஃபிங்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டஃபிங்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஆனியன் வெங்காயம்லாம் ஃபுல்லாக வெங்காயம் மிளகா கருவேப்பிலை ஃப்ரை பண்ண ஆனியன் இல்லை. மற்ற இடத்துலலாம் வந்து நார்மல் ஆனியனே போட்டு கொடுத்துருவாங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். தேங்காய் பூ இருக்குல்ல, தேங்காய் பூ இருக்குது. இது சாப்பிடுங்க, தோசையோட சூப்பராக இருக்கும். சாப்பிடுங்க. இப்போ 2 தோசையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அதில் வேறு எங்கே சாப்பிட்டு இது எப்படி சாப்பிடணும்னா, அந்த ஆனியன்லாம் உள்ளுக்குள்ளே பல்லில் மாட்டி முருகெல்லாம் செம்மையாக இருக்கும்ல. ஆனியனை லைட்டாக தொட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி சாப்பிடணும். ஃபஸ்ட்டு சாம்பாரையும் இவங்க கொடுத்து அந்த கார சட்னி லேசாக வச்சு செம்மையாக இருக்குது. அடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். உப்பு அடிச்சு சட்னியை தொட்டு ஃபுட் பிளாகரா மாதிரி இருக்கீங்க போலயே. ஐயோ நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. நான் இங்கே மசால் தோசை சாப்பிடும் போதுமே செம்மையாக இருந்துச்சு. இதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொரவர் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஃப்ரை பண்ணி செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது தானே கார சட்னி சொன்னீங்க? ஆமாம், ரைட். அதுவும் சாப்பிட்டு பார்ப்போம். கார சட்னி ப்ளஸ் சாம்பாரோட சேர்த்து சாப்பிடணும். செம்மையாக இருக்குது. இது கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, சொல்லுங்க, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சாம்பார் எதனால எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே ரிமைனிங் இருக்க எல்லா ஷாப்லையும் எக்ஸ்ட்ரா தரமாட்டாங்க, அது ஒரு தரமாட்டாங்க. ஆமாம், ஒர்த்து. ஆனியன் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஃபுட்டினா அப்படி தானே. நானும் மசாலா தோசை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாமே கலந்து அடிப்போம். வெங்காய தோசை எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. இது மெயினாக என்னென்னா, அவங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்காங்கல்ல, அதனால் செம்மையாக இருக்குங்க. வெங்காயம் வந்து எதனால் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம வெங்காய சட்னிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, வெங்காயம் ஆனியன் வந்து எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, ஸோ அந்த கண்டிஷன்லேயே இருக்குது. அதை அப்படியே எடுத்து தோசையில் போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. வறுத்து, சீரியஸாக வறுத்து. அண்ட் இது வந்து லக்னோவில் வந்து ராஜாஜிபுரம், ஸோ அந்த இடத்துல தான் இந்த கடை இருக்குது. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். கைஸ், இதுதான் வந்து அந்த கடையோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. இதில் மேக்ஸிமம் வந்து இருக்கிறது வந்து பார்த்தோம்னா சவுத் இந்தியன் ஃபுட் தான். தோசாவிலே நிறைய தோசை ப்ளஸ் ஊத்தாப்பம் நிறைய இருக்குது. அண்ட் அது இல்லாமல் சைனீஸ் ஐட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் லைக் பீஸா, பர்கர் அதுவும் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இவர் தான் வந்து கடையோட ஓனர் வந்து தேங்க் பண்ணார். தேங்க்ஸ் ஃபார் த வீடியோ மேக்கிங் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இங்கே பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். அண்ட் இது வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே வந்து டெசர்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க. ராஜ்லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் சேவரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போய் டெசர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் வாங்கிட்டு நான் அதில் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.
நாங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து ராஜ் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் இந்த ரெட் வெல்வெட் கேக் வாங்கணும். சைஸும் ரொம்ப கம்மி தான். அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே பாருங்கள், ஆஹா செம்மையாக இருக்குங்கண்ணா. இது என்ன? சரி சரி, அதை நான் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. இது வந்து ஆக்சுவலாக அண்ணனோட ரூமு. சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போயிட வேண்டியதான். அண்ட் டேஸ்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் ரெட் வெல்வெட் டேஸ்ட் பண்ணுறேன். சண்டே ஆனால் எப்பயும் ஒரு இது, ஏன்னா ஜிம் போகிறதுனால சீட்டு. நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பர், செம்மையாக இருக்கலாம். செம்மையாக இருங்க, அப்படியே ஒரு பைட் எடுத்துக்கிறேன் நான். செம்ம க்ரீமியாக இருக்குல்ல. இங்கே 3 லேயராக வச்சுருக்காங்கண்ணே, செம்மையாக இருக்குண்ணே கேக்கு. ஒரு சில ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்வீட் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும், திகட்டிடும் வச்சுக்கோங்களேன். சாப்பிடும்போது ஐயோ ஏன்டா சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சிடும். மைல்டாக நல்லா இருக்கு. என்னென்னா நம்ம தோசை கடைக்கு போயிட்டு சாம்பார் கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக தான் காரமாக இருந்துச்சு. அதுக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அப்படியே மோரோவரா ஈக்குவலாக மாறிடுச்சு. நல்லா இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி பாருங்கள். பாய்.